தோழிகளும் தோழர்களும் நண்பர்களும் நண்பிகள் சொன்னதா ரொம்ப இஷ்டமா இருக்குது. தெய்வம் சொல்ற வார்த்தை இஷ்டம் இல்லை. ஒரு 3 சரணம் தாண்டி ஒரு 4வது சரணம் பாட்டு பாடினாலே குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்கிறாங்க, ஐயா இருக்க மாட்டாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஏன்? பாட ஆராதிக்க மனம் இல்லை. இது என்னைக்கு சம்பவிச்சது? என்னைக்கு நம்ம நிக்கலான்னு ஒரு திராணி கிடைச்சதோ அண்ணில இருந்து இப்ப ஜெபம் பிடிக்கல. ஒரு படிப்பறிவு இல்லாத காலத்துல ஜெபம் அதிகமா இருந்துச்சு. படிக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பைனான்சியல் சிச்சுவேஷன் இல்லாத நேரத்துல ஜெபமும் பாட்டும் அதிகமா இருந்துச்சு. வயிற்றுக்கு தேவையான ஆகாரம் இல்லாத நேரத்தில் ஆண்டவரே அடுத்த நேரம் உள்ள ஆகாரத்தை தாருங்கன்னு சொல்லி ஜெபம் அதிகமா இருந்துச்சு. அன்னைக்கு வேத வசனம் என்பது ஒரு அருள் வாக்காக அதை வாசிக்க தியானிக்க அந்த வேதத்தை படிப்பதற்கு ரொம்ப ஆசையும் ஏக்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆகாரத்துக்கு ஆகாரம், வஸ்திரத்துக்கு வஸ்திரம், வீட்டுக்கு வீடு எல்லாம் வந்துச்சு. இப்ப எல்லாம் ஓவர் ஆயிட்டு, எல்லாம் இப்ப அதிகரிக்காச்சு. அதிகரித்ததுனால மலையாளத்தில் சொல்லுவாங்க நெகிழம். நெகிழ்ந்து போகிற வாழ்க்கை, எல்லாம் நிசாரமாகிற தன்மை. வேதம் ஒரு நிசாரம். ஐயா, இந்த வேதத்தை இந்த வேதாகம் கையில வருவதற்கு எத்தனை ஜனங்கள் அவனுடைய சமூகத்தில் தியாகம் சகிச்சாங்க தெரியுமா? இந்த வேதத்தை நீ எங்க கொண்டு வைக்கிற, வேதத்தை எங்க கொண்டு போகிற, வேதத்தை எங்க கொண்டு போடுற, இந்த வேதாகமத்தை நீ சுமந்தா இந்த வேதம் உன்னை சுமக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண இந்த வார்த்தை உன்னை கனம் பண்ணும். நீ தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறவன் இருந்தா அந்த ஜெபம் உன் வாழ்க்கையை வாழ வைக்கும். ஆமென். சபையே, எவ்வளவுதான் படிப்பு அறிவு வரட்டும், நீ ஜெபித்த ஜெப வாழ்க்கையை விட்டு விடாத. எவ்வளவுதான் செல்வம் வரட்டும், எல்லாமே உன் ஜெபம் ஆராதனை முடிஞ்ச பிற்பாடுதான்.